ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹலோ, வெல்கம் டு கிரேசி ட்ராமா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம பார்த்துட்டு இருக்கிற லவ் ப்ளஸ் காமெடி ட்ராமாவோட 11வது எபிசோடு தாங்க. போன எபிசோடோட லாஸ்ட்டில் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் நைட்டு ஃபுல்லாக நல்லா வெளியில் இருந்து கேம்ப் ஃபயர் எல்லாம் வச்சு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. இனி வர இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போகிற இடத்துல எல்லார்ட்டையும் என் மேலே எதனா ஸ்மெல் வருதா அப்படின்னு சொல்லிட்டு முதல் நாள் அங்கே இருந்தபடி அப்படியே வந்துட்டாங்க இல்லையா. ஸோ அதனால் கேட்டுக்கிறாங்க. அவங்க ஆஃபீஸ்க்கு போனோடனே அந்த புது டிசைனர் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி டிசைன்லாம் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, நான் நெக்ஸ்ட் வீக் வந்து சைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவுமே ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஒரு பொண்ணு இருப்பாள்ல, லேடி ரிப்போர்ட்டர், அவ கூட உட்காந்து பேசி சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த சைடு நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் என்னடானா அந்த அந்தாகியை பார்க்கறதுக்காக ஜெயிலுக்கு வந்திருக்கான். வந்து அவள் எழுதி அனுப்பிச்சிருப்பாள்ல அந்த ட்ரக் நேம், அதை காமிச்சு இதை எதுக்காக அனுப்பிச்சு அப்படின்ற மாதிரி கேட்டோடனே நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே இவன் என்னடான்னா பயந்து போய் வருவான்னு பார்த்தா இங்கேயும் வந்து இவளை மிரட்டிட்டு தான் போகிறான். ஒழுங்கு மரியாதையா நீ இல்லைன்னா திருப்பி நீ ஜெயிலை விட்டு வெளியில் வர முடியாத அளவுக்கு பண்ணிடுவேன், இனிமே இதை பற்றி நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போகிறான். சரின்னு இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிச்சா அவங்கள்ட்ட வந்து நம்ம மேனேஜர் ஹீரோயின் கொடுத்த பேட்டிக்கு ஒன்றும் பெருசாக ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு போகிறாங்க. அவனும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அன்னைக்கு நைட்டு நல்லாவே மழை பெய்யுது. ஸோ ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்ச நேரம் ஒன்றா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் விடிஞ்சப்புறம் ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இந்த மாதிரி நானே இன்னைக்கு உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு யாரோ ஃபோன் பண்ணி சீக்கிரமாக ஃபோனை பாருங்க அப்படின்னு சொன்னால் ஃபோனை ஓப்பன் பண்ணால் அவங்க அக்கா ஹஸ்பண்ட் வேலையை காட்டிட்டான். இவங்க ரெண்டு பேரை பற்றியும் தப்பு தப்பாக எல்லாத்தையுமே மீடியாவில் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டான். இந்த மாதிரி இவங்க பிளான் பண்ணி தான் அவங்க ஹஸ்பண்டை மாட்ட வச்ச மாதிரியும் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் டைவர்ஸ்க்கே இது பண்ண மாதிரியும் இவங்க இல்லீகல் அஃபேரில் இருந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வெளியில் கொண்டு வந்துட்டான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை பார்த்துக்கலான்னு சொல்லி தைரியம் கொடுத்துட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கும் வர்றாரு. இங்கே வந்தால் அவர் எல்லாருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. மேனேஜரும் வந்து விசாரிக்கிறா, என்னாச்சு எதனால் இப்படின்னு. அவனுமே என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்க்கு வந்தால் அவள் கூட லிஃப்ட்டில் வர்றதுக்கே பல பேர் யோசிக்கிறாங்க. அவளுக்கு ரொம்பவே ஒரு மாதிரி ஆயிடுது. நம்ம ஹீரோயினோட அக்காவுமே பார்த்து பார்த்து பொறுமை இழந்து போயிட்டா. அவங்க ஹஸ்பண்ட் வந்து உட்காந்தவொடனே எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்டோடனே நான் என்ன பண்ணுறது, நம்ம குடும்பத்தை நம்ம தானே காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி என்னமோ இவன் நல்லதுக்காக பண்ண மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினோட அக்கா என்னடானா ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இதான் டைவர்ஸ் டாக்குமெண்ட், உங்களுக்கு பணம் வேணும்னா என்னோட மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இவன் என்னடானா நான் எதுக்கு டைவர்ஸ் கொடுக்கணும், நான் இன்னும் ஒன்று அபியூஸ் பண்ணனா இல்லை மற்றவங்க மாதிரி ட்ரக் யூஸ் பண்ணனா இல்லை வேற பொண்ணு கூட இருந்தேனா எதுக்காக என்ன டைவர்ஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே நக்கலாக பேசிக்கிட்டு இருக்கான். அந்த அக்காக்காரி என்னடானா நான் அப்பாவே நினச்சிட்டு இருக்கியா, இவ்வளோ நாள் அப்பாவையா நடிச்சது தான் உனக்கு தப்பாக போச்சு, ஒழுங்கு மரியாதையா சைன் பண்ணிட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவன் என்னடானா இதோ பாரு, நான் சாதாரண லைஃப்பை தான் எதிர்பார்த்தேன், ஆனால் எங்கள் அம்மா எப்படி கிடையாது, என்னை டார்ச்சர் பண்ணாங்க, பிஸ்னஸ் பிஸ்னஸ்னு. இப்போ நீயும் அதே மாதிரி தான் பண்ண, எனக்கு அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஒரு சாதாரண லைஃப் தான் வேணும், நான் உன்னை விட்டு போக முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்க்க அவனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான், உனக்கு வெக்கமா இல்லை, நீ பிளான் பண்ணி தான் என்னை மாட்ட வச்சியா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா உனக்கு இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், நான் பிளான் பண்ணி மாட்ட வச்சேன்னு உனக்கு தெரியுமா, அதில் எழுதியிருந்தா அப்படியே நம்பிட்டு வந்து கேட்டுருவியா, ஆமாம் உன்னோட அந்த ட்ரக் யூஸ் பண்ண ஃபோட்டோலலாம் யார் வெளிவிட்டது, நீயும் அந்த பொண்ணு இருந்த ஃபோட்டோலாம் யார் வெளியில் விட்டது, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அந்த காங் தான், அவனை போய் கேளு, நல்ல வேலை அவனால் உன்கிட்ட இருந்து நான் தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க அக்கா ஹஸ்பண்டை மாட்டி விட்டுடுறான். அவனும் சரின்னு பேசாமல் போயிடுறான். இந்த சைடு நம்ம ஹீரோவோட அம்மா அப்பாவுமே அந்த நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு என்னன்னு தெரியாமல் குழம்பி போயிருக்காங்க. நம்ம ஹீரோவுமே ஆஃபீஸில் இருக்கும்போது அங்கே இருக்க அந்த லேடி ரிப்போர்ட்டர் கேட்குறா, எதனால் நீங்கள் இதை பொய்ன்னு சொல்லி மறுப்பு செய்தி மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு கேட்டோன்னா அவன் என்ன சொல்கிறான்னா, இல்லை நான் சொன்னால் இப்போ யார் நம்புவாங்க, யாருமே நம்ப மாட்டாங்க, ஒன்று நாஸ் ஆகணும் இல்லைன்னா ரெண்டு பேரில் யாராவது ஒரு ஆள் செத்தாதான் இது முடியும் அப்படின்ற மாதிரி பேசி விட்டுறான். இந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸில் இதை பற்றி ஒரு பெரிய மீட்டிங்கே போடுறாங்க. இதனால் ஷேர்ஸ் வேல்யூ கம்மியாயிடுச்சு, ஏன் இப்படிலாம் நடக்குது, ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் எல்லாரும் கேள்வி கேட்குறாங்க. ஹீரோயிட்டையுமே இதை சால்வ் பண்ணுறதுக்கு எதனா இருக்கா அப்படின்னு கேட்டால்
அதெல்லாம் எனக்கு எதுவும் தெரியல. நான் இது இல்லை பொய்யான செய்திங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இதுக்கு மீறி நான் என்ன சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. மற்ற எல்லாரும் நீங்கள் பொறுப்பு இல்லாமல் பேசுறீங்க அப்படி இப்படின்னு கத்த ஆரம்பிச்சோன்னே நம்ம அக்கா ஹஸ்பண்ட் என்னடானா பெரிய இவ மாதிரி எந்திரிச்சு, நான் இதுக்காக எல்லார்ட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் அவங்க அக்கா அந்த நாங்கள் 3 பேருமே இந்த கம்பெனியை விட்டு விலகிடுறோன்னு இவனா வாய விடுறான். இதை கேட்ட அவங்க அக்கா கறிக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்கு. இவன் எதுக்கு தேவையில்லாமல் பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு நம்ம அக்காவும் போய் அந்த இன்வெஸ்டர் ஒருத்தி இருப்பாளே லேடி இன்வெஸ்டர் அவள்கிட்ட போய் இந்த மாதிரி திரும்பி ஹெல்ப்காக பேசும்போது அவன் என்னடானா நான் கடைசியாகவே சொல்லிட்டேன் இதுதான் லாஸ்ட் டைம்னு. ஆனால் திரும்ப திரும்ப உங்கள் சிஸ்டர் இந்த மாதிரி இருந்தால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிடுறா. இவளுக்குமே அவங்க அக்கா காரிக்குமே எரிச்சலாக இருக்குது. இந்த சைடு நம்ம ஹீரோ என்னடானா காங்க பார்க்கறதுக்காக அவனோட ஆஃபீஸ்க்கே வந்திருக்கான். எதுக்காக இப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது இவன் என்னடானா சிரிச்சுக்கிட்டே உனக்கு இருக்க பிரச்சனைய நீ சரி பண்ணாமல் இங்கே எதுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது இது எல்லாத்துக்கும் நீ தான் காரணம்னு தெரியும். நானா? நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? இப்போதான் மீட்டிங் எல்லாம் நடந்துச்சு. முதலாளியோட மொத்த குடும்பத்தையுமே கம்பெனியை விட்டு வெளியில் போக சொல்கிறாங்க இன்வெஸ்டர்ஸ். வேறு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே இங்கே மொத்த பேர் யாருமே இல்லை, நீ மட்டும்தான், நீ ஒரு ஆள் மட்டும்தான் வெளியில் போகணும். சரி நீ ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டல்ல, இனிமே நான் ஆட்டத்தில் இறங்குறேன். நீ இனி அதை சமாளிக்கிறதுக்கு ரெடியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒர்க்கர் பொண்ணு இருக்கல்ல அவளை என் கண்ணில் பட விடாமல் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். நீ என்ன தேவையில்லாமல் புலம்பிக்கிட்டு இருக்க, அவளுக்கும் எனக்கு என்ன சம்மந்தம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் சொல்கிறது உனக்கு இன்னும் புரியல, நீ என் கண்ணில் பட விடாமல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிடுறான். கிளம்பி ஹீரோயினை பார்க்க வந்தா அவள் கட்டி பிடிச்சி ஓன்னு அழறா. இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, கம்பெனி பக்கமா இல்லை ஓம் பக்கமா நிற்கணும்னு எனக்கு புரியல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவும் சமாதானப்படுத்திட்டு சரின்னு கிளம்பி அவங்க அப்பா அம்மாவை பார்க்கறதுக்காக அவங்க கூட நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை ஹீரோயின் கூட நடந்த விஷயங்கள் மற்ற எல்லா விஷயங்களை பற்றியுமே சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு நம்ம ஹீரோயினை பார்க்கறதுக்கு அந்த லேடி ஃப்ரெண்டு நீ அவனை விட்டுருவியோன்னு நினச்சேன், நீ என்ன முடிவெடுக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவளுமே எனக்கும் என்ன முடிவெடுக்கிறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த சைடு நம்ம ஹீரோவும் அங்கே வேலை பார்ப்பால ஒரு லேடி ரிப்போர்ட்டர் அவங்க 2 பேரும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன், அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே இதுதான் புதுசு, போக போக எல்லாமே சரியாயிரும் அப்படின்ற மாதிரி ஊக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோவோட கடைக்கு பழைய ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. அவர் பார்த்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கூட அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க, உங்களுக்கு முன்னாடி ஹெல்ப் பண்ணாங்கல்ல ஒருத்தவங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகும்போது நம்ம ஹீரோவும் வேகமா ஓடி போய் யார் என்னன்னு விசாரிச்சா அது நம்ம ஹீரோயினோட ஆஃபீஸாக தான் இருக்கும். அவங்க தான் முன்னாடி அவங்க அப்பாவுக்கு இதாக இருக்கும்போதுமே ஆம், அவங்க அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும் போதும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயம் கூட நம்ம ஹீரோ அவங்க அப்பா இறந்துருக்கும் போது அங்கே போயிருந்திருப்பான். அப்போ கூட ஆனால் ஹீரோயின் ஹீரோவை பார்த்துருக்க மாட்டான். அந்த சமயம் அவங்க 2 பேருமே நிற்கிறத பார்த்துட்டு சோகமாக திரும்பி வந்திருப்பான் வெளியில் நின்று. அப்புறம் நம்ம ஹீரோ நிறையா பேட்டி எடுக்கிறது அந்த மாதிரி அவனை பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் இப்போ என்ன முடிவு எடுக்கிறதுன்னு அவனுக்கு எதுவுமே தெரியாத சூழ்நிலையில் நம்ம மேனேஜர் தான் சொல்கிறாங்க, நீ இப்போ என்ன முடிவெடுக்க போகிற, கொஞ்ச நாள் எங்கேயாவது கொஞ்சம் வெளியில் போய் இரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்ல ஆரம்பித்தோன்னே தான் இவனுக்கு புரியுது. ஆமாம் அதைத்தான் நானும் நினைக்கிறேன், கொஞ்சம் வெளியில் போய் இருந்தால் செட் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லை நான் வேலையை விட்டுடலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவங்க பிடிச்சி கத்துறாங்க, உனக்கு அறிவே இல்லையா, எப்போ பாரு இந்த மாதிரி சூழ்நிலையில் நீ வேலையை விடணும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ லீவ் எடுத்துக்கோ, எத்தனை நாள் வேணாலும் லீவ் எடுத்துக்கோ, ஆனால் வேலையெல்லாம் விடாத அப்படின்ற மாதிரி அவங்க பிடிச்சி கத்தி விட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோவும் யோசனையோடையே வர்றான். அவங்க வீட்டில் உட்காந்து பழைய யோசனைகள் எல்லாத்தையுமே நினச்சி இப்போ கடைசி வரை நடந்த விஷயம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அடுத்த நாள் நம்ம ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரல. என்னன்னு பார்த்தா போய் அவங்க எப்பயுமே மீட் பண்ணுவாங்களே நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு கிரவுண்டில், அங்கே போய் உட்காந்துக்கிட்டு இருக்கான். காலையிலேருந்து நைட்டு வரை அங்கேயே தான் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம கிம்மை கூப்பிட்டும் பேசுகிறான். இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் வெளியில் போகலான் இருக்கிறேன், நீங்கள் தான் பார்த்துக்கறணும் ஹீரோயினை அப்படின்ற மாதிரி. நம்ம ஹீரோயினுமே அவனை தேடி அந்த கிரவுண்டுக்கு வர்றாங்க நைட் டைமில். அவங்களுமே அழுதுட்டு பேசுகிறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்போ நான் கம்பெனி பக்கம் நிற்கிறதா இல்லை உன் பக்கம் நிற்கிறதான்னு எனக்கு தெரியல, என்னால் உன்னை விட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோவே சொல்லிடுறான், கொஞ்ச நாளைக்கு நம்ம பிரிஞ்சிருக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கொஞ்ச நாளைக்குன்னு நினச்சிக்கோ,
அப்படின்ற மாதிரி இவனும் அழுதுகிட்டு ரொம்பவே சமாதானமாக சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் பிரேக்கப் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ரெண்டு பேருமே வந்துட்டாங்க. அழுதுட்டே பிரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்பட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்த நாள் நியூஸில் என்ன வருதுன்னா, நம்ம ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவங்க பிரேக்கப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும், அவங்க இப்போ ஃபுல்லாகவே அவங்களோட கம்பெனியில் தான் கான்சன்ட்ரேட்டாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியுமே எல்லா நியூஸுமே வருது. நம்ம ஹீரோ தான் இவகிட்ட வந்து பேசினா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஹீரோயினும் ரொம்ப யோசிச்சுட்டு சரின்னு அவங்க அப்பாவோட சமாதிக்கு போய் பூவெல்லாம் வச்சுட்டு, அவங்க அப்பா கடைசியாக பேசியிருப்பார்ல, எனக்கு எல்லாத்தையும் விட நீதாம்மா முக்கியம், நீ தான் என் செல்ல பொண்ணு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் யோசிச்சு பார்த்து அழுதுகிட்டு இருக்கா. சரின்னு அந்த சைடு நம்ம ஹீரோயினோட ஹஸ்பண்ட் என்னடானா அந்த லேடி இன்வெஸ்டரை கூப்பிட்டு பேசுகிறான். எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வந்தீங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம கம்பெனிக்கே கெட்ட பேர் வந்துடும், அதை விற்கக்கூட முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அடுத்து மீட்டிங் போடுறாங்க. அந்த மீட்டிங்கில் நம்ம ஹீரோயினோட அக்கா என்னடானா, சரி இன்னுமே இவனுங்களை விடக்கூடாது, விட்டா இன்னும் என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லி பேசிட்டு, இப்போ இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு, அடுத்ததாக பேச போகிறது எங்கள் அப்பா முன்னாடியே ஒரு சில ப்ராப்ளம் தான் கண்டும் காணாமல் விட்டுக்கிட்டு இருந்தாரு, ஆனால் என்னால் விட முடியாது, நம்ம கம்பெனி மாதிரியே இன்னொரு கம்பெனியை ஆரம்பிக்கணும்னு இங்கே உள்ளவங்களே இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ள டிசைனர்ஸே வெளியில் கூட்டிகிட்டு போய் அதை எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்காக ஒரு சில ஃபைல்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஒரு சில பேப்பர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அதை பார்த்துட்டு அந்த லேடி ரிப்போர்ட்டருக்கு எச்சி கூட முடுங்க முடியல, பயத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஒரு ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே பண்ணுறாங்க. அதில் நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்டு, அப்புறம் இந்த லேடி ரிப்போர்ட்ரு, அப்புறம் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான்ல, இந்த எல்லாத்தையுமே விற்று கொடுப்பானே, அவங்க 3 பேரும் சாப்பிட்ற மாதிரி. எதுக்காக நீங்கள் 3 பேரும் சந்திச்சிங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த லேடி ரிப்போர்ட்டரும் வாயவே திறக்கலை. அதில் அவங்க ஹஸ்பண்ட் தான் சொல்கிறான், இல்லை அவங்க கூட கொஞ்சம் டச்சில் இருந்தால் ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வரும்போது அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா, அதுக்காக தான் கான்டாக்ட்ஸும் கிடைக்கும், அதனால தான் நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம், சும்மா தான் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயினோட அக்கா என்னடானா முடிவெடுத்துடுறாங்க, நான் இனியும் என்னோட கம்பெனிக்கு வர்ற இந்த மாதிரி பிரச்சனைகளை விட்டு கொடுக்கணும்னோ இல்லை பார்த்துட்டு இருப்பேனோ நினைக்க வேணாம், நான் இவங்களை ரிசைன் பண்ணுறேன், இந்த கம்பெனியை விட்டே தூக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம லேடி இன்வெஸ்டரை அந்த கம்பெனியை விட்டே தூக்கிடுறா. எனக்கு அதுக்கான அதிகாரம் இருக்குன்னு நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோயின் அக்காவோட ஹஸ்பண்டுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, வெறுப்பில் உட்காந்து கத்திக்கிட்டு இருக்கான். சரின்னு நம்ம ஹீரோயினை வந்து பார்த்து ஒரு வழியாக இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோடனே, நம்ம அப்பா தான் செத்தும் நமக்கு உதவி பண்ணுறாருல்ல, அவர் கண்டுபிடிச்சி வச்சுட்டு போனது தான் இதெல்லாம் அப்படின்னு சொன்னோடனே, அவர் மட்டும் இல்லை இன்னொருத்தரும் தான், ஹீரோவும் தான் இதுக்கு உதவி பண்ணா அப்படின்னு சொன்னோன்னே, நீ அவனுக்கு தேங்க்ஸ் சொல்கிறியான்னு சொன்னோன்னே, நான் அவன் கூட பேசுறது இல்லைன்னு சொன்னோன்னே, ஓகே நானே சொல்லிடுறேன் நீ வருத்தப்படாத அப்படின்னு நம்ம ஹீரோயினுக்கும் ஆறுதல் சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவோட அம்மா ஒரு சர்ச்சு வாசலில் உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இருக்கிறது என்ன, 10 பிள்ளையா வச்சுருக்கேன், ஒரு பிள்ளை தான் வச்சுருக்கேன், அவனுக்கும் ஏன் இவ்வளோ சோதனையை கொடுக்குற, அவனுக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு 3 பேரும் நல்லா குடிச்சிட்டு, இவங்க 2 பேர்த்துக்கு மட்டும் ஏன் இப்படி தொடர்ந்து பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு, நிம்மதியாகவே இவங்களால வாழ முடியலையே அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம ஹீரோவுமே அவங்களோட கொலீக்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கொஞ்ச நாள் வெளியில் போயிருக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு எல்லாத்துக்கும் ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆளாளுக்கு அவங்களோட அனுதாபங்களை சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஹீரோயினும் வீட்டுக்கு வந்து சோகமாக நின்றுக்கிட்டு இருக்கா வெளியிலேயே. நம்ம ஹீரோவும் வந்து மறைஞ்சு நின்று ஹீரோயினை கடைசியாக பார்த்துட்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். அப்படி வர்ற சமயத்தில் அவனுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். யாருன்னு பார்த்தா அந்தாகி தான் ஃபோன் பண்ணியிருப்பா. ஃபோன் பண்ணி அந்த ட்ரக்ஸோட பேர் சொல்லுவா, அந்த டிட்ராக்சின், அதை பற்றி எனக்கு ஒரு விஷயம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே சீக்கிரம் என்னை பார்க்குறதுக்கு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா. சரின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த 11வது எபிசோட் முடியுதுங்க. அடுத்ததான் லாஸ்ட் எபிசோட். நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, அந்த நம்ம ஹீரோயினோட அக்கா ஹஸ்பண்ட் கடைசியாக மாட்டினானா, அவனுக்கு என்ன தண்டனை கிடச்சிச்சு அப்படிங்கிறத பற்றி எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? பாய்.